வீடியோ போடுறது? டிவைஸ் வச்சு இன்னைக்கு யூடியூப் போடலாம். எல்லாம் வந்துரு காலையே வந்துருச்சு கைஸ். அட 3 டிவைஸ் மேலே இருந்து வந்திருக்கே. 3 டைப் இருக்கு. சரி வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே, இப்போ நம்மக்கிட்ட இந்த 3 டிவைஸ் இருக்கு. 3 டிவைஸும் லைட்டில் தான் எல்லாமே செஞ்சுருக்காங்க. ஒன்று மட்டும் வேறு லெவலில் இருக்கும். ஃபஸ்ட்டு டார்ச் லைட். நீங்கள் நினைக்கிறமே இது ஒன்றும் நார்மல் டார்ச் லைட் இல்லை. சுவிட்ச் ஆன் தி லைட். லைட் ஆன் ஆயிடுச்சு. இங்கே இருக்கே, இது என்னதுன்னு தெரியுமா? ஏதாவது நீங்கள் காரில் இப்போ மாட்டிக்கினீங்கன்னா ஜன்னலை வச்சுட்டு வெளியே வரலாம், அதுக்காக இது. அப்புறம் டார்ச் லைட் இன்னும் பார்க்கலவா? எங்கே காமிக்குது? லைட் ஆஃப். டார்ச் லைட்டை இப்போ யூஸ் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு ஓகே, இப்போ செகண்டு இது லைட்டாக தான் எரியும். தேர்டு பிளிங்கிங். ஃபோர்த்து கீழே. சுவிட்ச் ஆன் தி லைட். ஓகே, 1 2 3 4 5. இதுதான் ஆன் பட்டன். இது என்னதுன்னு கேட்குப்பீங்க. இது ஏதாவது நோட் வேணுமே, ஒரு 5 செகண்ட். ஓகே, நம்மக்கிட்ட இப்போ இது நோட்டு கிடச்சிச்சு. இந்த நோட்டில் இப்போ இது என்னன்னா, இங்கே ஒரு பிளேடு இருக்குல்ல, இந்த பிளேடை வச்சு கட் பண்ண முடியும். ஐயோ கட்டாயிடுச்சு. இதை பாருங்க, இது பிளேடு. இந்த பிளேடை வச்சு எல்லாத்தையும் கட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வேறு எதையோ விட்டான்னு நினைக்கிறேன். ஆமாங்க இதோ இது சார்ஜரு. இருங்க, சார்ஜ் மட்டும் இல்லை, இதுலேருந்து சார்ஜர் நம்ம ஃபோனுக்கு கூட எடுத்துக்கலாம். அதோ பாருங்கள், 2 டைப் இருக்குது. மேலே இருக்க ஹோல்ஸ் வழியாக இதுக்கு சார்ஜர் போடலாம். இந்த டார்ச் லைட்டுக்கு கீழே இருக்க ஹோல்ஸ் வழியாக ஏதாவது ஃபோனுக்கு நம்மளே சார்ஜர் போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்பர் 2 கீச்சன் லைட். இது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். இது கீச்சன் லைட்டுன்னு கூப்பிடுவாங்க. இந்த கீச்சன் லைட்டு சுவிட்ச் ஆன். இப்போ இந்த கீச்சன் லைட்டோட பவர் பாருங்க. கீச்சன் லைட்டோட பவரு. நெக்ஸ்ட்டு இதுக்கு 3 டைப் லைட் இருக்குது. சுவிட்ச் ஆன் தி லைட். அப்புறம் இதுக்கு பின்னாடி மேக்னெட் இருக்குது. எங்கே ஓட்டுறது? நம்ம ஃப்ரிட்ஜுக்கிட்ட போவோம். இதோ நம்ம ஃப்ரிட்ஜில் ஒட்டியாச்சு அந்த கீச்சன் லைட்டு. இங்கே பின்னாடி மேக்னெட் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதுக்கும் சார்ஜர் இந்த இடத்துல இருக்குது. இதுக்கு சார்ஜரு இதோ இது சார்ஜர். இதுக்கு 1 டைப் தான். இதுக்கு மட்டும்தான் சார்ஜர் போட முடியும், வேறு எதுக்கும் சார்ஜர் கனெக்ஷன்லாம் கொடுக்க முடியாது. அப்புறம் மேலே இது ஏதாவது கீ செயினில் மாட்டிக்கலாம். இருங்க, ஏதாவது கீ எடுத்துகிட்டு வரேன். ஹலோ கைஸ், எங்கள் வீட்டு சாவி ஆட்டியை போட்டாச்சு. இதோ இதுக்குள்ளே இப்படி நான் ப்ளஸ் பண்ணிட்டு மாட்டியாச்சு. இதுக்கு தான் இது பேர் கீ செயின் லைட்டுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதனோட டைப்பு நிறையவே இருக்குது, கவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மொட்டை டைப்பும். இதுதான் ஆன் பட்டன், பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த இடம் ஏன்னு கேட்பீங்க, இது பாட்டில் ஓப்பனிங். இப்படின்னு பாட்டில் ஓப்பன் பண்ணிங்களா. இந்த இரும்பு கோலி சோடா பாட்டில்லாம் இருக்கும், கோலி சோடா பாட்டில்.
அதை இப்படின்னு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தேர்டு டிவைஸ். இது தேர்டு டிவைஸு. இந்த தேர்டு டிவைஸ் வந்து என்னதுன்னு உங்களுக்கு தெரியாது. இதுக்கு இந்தமாரி குத்துருப்பாங்க 2. 3வது நான் வச்சிட்டேன். இது காமிக்கிறேன். தெரியாமல் நான் வச்சிட்ருக்கேன். 3வது வந்து காதில் நீங்கள் இப்படின்னு அமுக்கி எடுத்துக்கலாம். இது வச்சிக்கிச்சு. இதுவும் இப்படின்னு காதில் நோண்டி எடுக்கிறது. இது வந்து பெரியவங்க யூஸ் பண்ணி எடுக்கிறது. இது யாராச்சும் நம்ம காதுலேருந்து எடுக்கிறாங்கன்னா லைட்டை போட்டு எடுத்துப்பாங்க. அதேமாரி கிட்ஸு இது கிட்ஸு தான் அதேமாரி தான். ஓகே, 4th டிவைஸ் இருக்குது. ஆனால் எங்கள் அப்பா யூஸ் பண்ணக்கூடாதுன்றாங்க. அதுவும் என்னைக்காவது உங்களுக்கு காமிக்க முடிஞ்சால் காமிக்கிறேன். சரி, பாய். இன்றைக்கி வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க.